Welcome to IB Vlogs. வெல்கம் டு ஐவி vlogs. ஓகே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போறோம். நானும் ஹலோ, ஷாப்பிங்ல விண்டோ ஷாப்பிங் இந்த ஷாப்பிங் போறோம். சட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏன் தெரியுமா? அன்னைக்குள்ள இருதுரி ஆஃபர் இன்னும் எடுக்காம இருக்கான். பேசிக்கலி இங்க வந்து கிட்ஸ் செக்ஷன் இருக்கு, அப்புறம் மென் செக்ஷன், உமன் செக்ஷன். எல்லாருமே வியோக்கு வந்திருப்பீங்க. எது எங்க எங்க இருக்குன்னு கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. சரி இரு, வாய்ப்பு இவ்வளவு ஆனரிங்க எங்கதான் இருந்தாங்க. சரி வா வா போவோம். அப்படியே சுத்தி அவங்க கிட்ட கூட்டிட்டு போறோம். பாஸ்தா போறாங்க. வந்துட்டோம். ஹாய், சொல்லுங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. என்ன சொல்லணும் நீங்க? என்ன சொல்லணும்? நாங்க உங்களை தேடி வந்தோம். எங்களை தேடி வந்தீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உள்ளமா நீங்க அப்புறம் பாருங்க நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம். நாங்க சொல்ல மாட்டோம். எங்க வந்திருக்கோம், என்ன பண்ண போறோம்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம எங்க வந்திருக்கோம்னு நான் சொல்லவே இல்லை. என்ன பண்ண போறோம்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? நம்ம வந்து வியோக்கு வந்திருக்கோம், ஷாப்பிங் வந்திருக்கோம்னு சொன்னேன். இப்ப நம்ம ஷாப்பிங் வரல, விண்டோ ஷாப்பிங் வந்திருக்கோம்னு சொன்னேன். ஈகே போலான்னு இருக்கோம். ஆமா, ஈகேல ஷாப்பிங் போறோம். சுத்தி பார்க்க போறோம். அப்புறம் தூண் எங்களோட பெரிய வாங்க, நான் உங்ககிட்ட இன்னொரு ஆளை காட்டுறேன். பெரிய ஆள் இருக்காரு. என்ன இதை இப்படி கொடுங்க. அவரு தூண் தானே சொன்னாங்க, தூண் கிட்ட தான் நிப்பாரு. பாருங்க. வணக்கம். ஓகே, நம்ம ஏன் இப்ப ஈகே வந்திருக்கோன்னு அவர் சொல்லுவாரு. இப்போ நாங்கள் வந்து எங்களோட பெட்ரூம்ஸ் வந்து இப்போ சிம்பிளாக தான் இருக்குது. நாங்கள் மாற்ற போகிறோம். அதுக்குன்னு வந்து இப்போ நாங்கள் ஈகேக்கு ஃபர்ஸ்ட் இடம் வந்து ஈகேக்கு வந்திருக்கோம். நாங்கள் சில இடத்துல போயிட்டு நாங்கள் அந்த பெட்ரூம் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு இந்த ஒரு இடம் மட்டும் பார்க்க மாட்டோம். இப்போ இங்கே நம்ம வாங்க போகிறதும் இல்லை, நம்ம வந்து ஐடியாஸ் எல்லாமே பார்த்து ஒரு இடத்த வந்து சர்வே பண்ணுவோம். சர்வே பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்து என்ன செய்யலாம் பார்ப்போம். ஸோ இப்போ ஈகேவை சுற்றி பார்க்கலாம் வந்திருக்கோம். நவாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இது பார்த்தா நவா ஞாபகம் வரும். இதை பார்த்தா என்னால் அந்த ஃபோட்டோ போட முடியாது. ஆனால் நவா இது பார்த்தானா கண்டிப்பாக சந்தோஷப்படுவான், சிரிப்பான். ஐ மிஸ் தட் மெமரிஸ் அப்படின்னு வாழ்வான் அவன். ஸோ அதை பார்த்தா எனக்கு அவன் ஞாபகம் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் வந்துட்டு ஓகே. இப்போ வந்துட்டு ரூம். என்னோட நேர்மையான கேமராமேன் அவர், ஃப்ளாட் இல்லை அவர். நாட்டாமையா? சொல்லுங்க கேப்போம். எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ரூம் செட்டப் பண்ண போறாங்களா பார்க்க வந்திருக்கோம். யார் ரூம் செட்டப் பண்ண போறது? நீ யார ரூம் பார்க்க போற? ஏய் பார்க்காத பேசு. ஏய் நானா ஸ்கிரிப்ட் எழுதி கூட்டி வரல, நான் பொதுவா கேள்வி கேட்கிறேன். ஆமா, நீ ஒரிஜினலா பேசணும்ல. அப்ப என்ன நினைப்பாங்க? ரூம் செட்டப் உங்க ரூம் அந்த ரூமா? ரெண்டு ரூம். ஓகே, ஆமா ரெண்டு ரூம். கேளுங்க மறுபடியும். பக்கத்து வீடு எட்டி பார்க்கலாமா இன்னைக்கு? அது கதவு திறந்து எட்டி பார்க்கலாம். ஏன்னா அவங்க மாலாக்கா தெரியல. கேக்குறேன், மாலாக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கைஸ் அப்படின்னு. அந்த மாலாக்கா இல்ல, என்ன வீடியோ அனுப்பிட்டுறதுனா வினோடன் வேலை செய்யறாரு. அங்க ஒரு மாலாக்கான்னு இருக்காங்க. வினோடன் இப்ப மாலாக்கா ஐ லவ் யூ கா அப்படின்னு ஒரு நிறைய மாலாக்கா இருக்காங்க. வினோடன் மாலாக்கான்னு இல்லையே, மாலாக்கா ஐ லவ் யூ கா அப்படின்னு ஒரு மாலாக்காக்கும் வினோடனுக்கும் பாசம் அவ்வளோ. கட் பண்ணாம போடுவேன். ப்ளீஸ்லா அதெல்லாம் போட்றாதீங்க. ஏய் நான் போடுவேன்ல. திஸ் இஸ் கால் ஃபன். இன்னுமே என்ன ஆகுது, இந்த மாதிரி இருக்கிற ஆளுனால தான் வீடியோ வராது. எனக்கு இந்த மீட்டிங் முடிக்கல. டிஸ்பாஸ். Five-star general, who you know comparable.
முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டேன். எப்படி? ஆனா என்ன என் ரூம் இந்த அளவுக்குலாம் இருக்காது. எனக்கு இது வேணாண்ணா. இதுக்கு பதிலா இங்க ஒரு மேக் மினி இதே மாதிரி செட்டப். ஏன்னா நான் வேலை செஞ்சுதான் லிட்ரலி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் வேலை செஞ்சேன். அது என்னைக்குமே அது யார் வீட்டில் இருக்கக்கூடாதான். அது வந்துட்டு நல்லது இல்லை. எடிட்டர் சார் இந்த இது இது தப்பு. என்னத்த அது பேரு திறக்கலாம் போட்டுருக்கு, திறக்கூடாது போட்டுருக்கா. திறப்போம். எல்லாம் போய் சும்மா ஒரு அழகுக்கு சொல்லு. அதுக்கு அவ்வளவுதான். போங்க, அடுத்ததும் போவோம். ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட். எடிட்டருக்குலாம் இந்த மாதிரி 2 பிசி தான் இருக்கணுமா? 2 பிசி தான் இருக்கணும்னு இல்லை. சில பேர் ஒரு பிசியில் பண்ணுவாங்க, சில பேர் 2 பிசியில் பண்ணுவாங்க. நான் செய்கிறப்ப 2 பிசி. 2 பிசி ஏன்னா ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு பிசியில் ஃபைல்லாம் திறந்து வச்சுட்டுனா இன்னொன்று பிசியில் எடிட்டரோட திறந்து வச்சுருவேன். ஸோ ஃபைல் வந்து இந்த எப்படி சொல்ல எடிட்டரோட ஆப்க்கு ஜஸ்ட் ட்ராக் பண்ணுவேன். அது எப்படின்னா ஒரு மவுஸ் இருக்குல்ல, 2 பிசிக்கு ஒரே நேரத்தில் வைக்கலாம். ட்ராக் பண்ணால் பக்கத்து பிசி போயிடும், விளையாடும். இப்பதான் இன்னொரு பார்த்து இந்த மேஸ் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆமாம், இங்கே நிறைய மேட்ச் கண்டிப்பாக இருக்கும் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. என்ன ஈக்கியால் இப்பெல்லாம் வைக்கலாமா? தப்பு இல்லை, வீட்டில் வைக்கலாம். ஈக்கியால் வைக்காதீங்க. நான் என்ன பண்ணுவோம், எடிட்ல வந்து பால் பாத்து அந்த இடத்துல போட்டுருவோம். பால் பாத்து அந்த கட்டை மட்டும் எனக்கு எடிட் பண்ணி கொடுத்துருங்க, உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம இங்க மீட்டிங் போவோமா? ஐசி மீட்டிங் ஆள் வராங்க வேணாம். நம்ம போற இடத்துக்குலாம் ஆள் வராங்க. ஆள் போற இடத்துக்கு நம்ம போல. இப்ப எனக்கு ஒரு உத்தாப்பம் ஒட்டிக்கிச்சு வர மாட்டேங்குது. பத்ரி படத்துல எப்படி கணேஷ் சாரி விஜய் கழுவு கழுவு நல்லா கழுவு. நம்ம போவோம். இது பேக்கரி செக்ஷன் அதான். யாரும் இங்க வந்து காயில தொட்டுட்டு போயிட்டாங்க. காயிலம் வைபி விலாக் ஓனர் காணா போயிட்டாரு. ஆமா, நீங்க சொன்னதுதான் ரைட்டு. நீங்க உட்காந்துருக்காரு சொன்னீங்களே, இங்கதான் உட்காந்துருக்காரு. எஸ் நைனும் 2 வடை ஒரு டீ. ஓ சாரி, வடலாம் அந்த சைட்டு, அந்த கவுண்டரு. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த ஃபோனு சொந்தமாகவே வராதா? கேமரா வீடியோ பிடிச்சிக்கிட்டு? இல்லை, அப்படி வராது. இது செக் பண்ண தான் இங்கே வந்திருக்கீங்களா? ஃபோட்டோ ஷேர் பண்ண போனால் ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, தனியாக இருக்குன்னு வச்சுன்னா தனியாக இருக்கலாம். இங்கே ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்கோம். ஆனால் எனக்கு கோவம் வந்துச்சு மண்டை மேலே ஒன்று வைப்பேன். ஒரு டிப்ரெஷன் புத்தா நீங்க நீ உட்கார சொல்லி என்ன விட்டுட்டு போயிருவீங்க. இல்லை, இப்படி உட்காந்து எனக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா மண்டை மேலே ஒன்று வைப்பேன் அப்படின்னு. எனக்கு தெரியும். சொல்லுங்க, சொல்வதெல்லாம் உண்மை. அந்த மாதிரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. கண்ணாடி பார்த்து பேசுவாங்க. ஒரு டாஸ்க்கு 2 நிமிஷம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன பேசணும் சொல்லுங்க. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். 2 நிமிஷம் பேசணும். சிரிக்க சொல்ல பேச சொன்னேன். ஆமா, எனக்கு திடீர்னு அதனால தான் இருந்துச்சு.
கதிரு அழுவு அப்பா அப்பா அப்பா. இல்லையாவே எனக்கு இப்பதான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. நான் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது இந்த மாதிரிலாம். அந்த இடத்துல ஹாப்பியா வேலை செய்யணும். இந்த மாதிரி பர்சனலா இருக்கணும். எப்படி அழுவு சொன்னா? ஏய் நான் பெட்டு ஒளிஞ்சு பார்க்க போறேன். என்ன பழக்கம்னு தெரியல. நீதானா? எந்த பெட்டை பார்த்தாலும் இது மாதிரி எகிரி குதிச்சிருது. பெட்டை பார்த்து பாயிறது தப்பு இல்ல. ஃபீல் இன் தி பிளாங்க்ஸ். வாஷ்ரூம் இல்ல, திங்கிங் ரூம். திங்கிங் ரூம் தானே இது? இது ஆமா. இது வந்துட்டு குளிக்கிற ரூம் தான். திங்கிங் ரூம் இதுதான். இதுதான் திங்கிங் ரூம். ஏய் நவா. இதனாலே நவா. ஐசி நவா நவா இருந்ததா உட்கார மாதிரி ஒரு போட்டோ எடுத்து தான் வச்சிருப்பேன். நவாக்கே நவா. நானும் அந்த ஆஃபீஸில் உட்காந்த மாதிரிலாம் செஞ்சேன். அந்த ஆஃபீஸில் ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வந்தேன். பார்த்தா இது ஃபேக் இல்லை, உண்மை. ஹலோ, அங்க ஒரு அலாம் சுத்த கேக்குது. அதுக்கு நீங்க தானே காரணம். ஏன் நானா பண்ணேன்? நீங்க எப்படி தான் முதல்ல எங்களை விட்டுட்டு மென்னுக்கு வந்தீங்க. உங்களை விட்டுட்டு போனா அலாம் அடிக்குமா? அப்பதான் அலாம் சுத்த கேட்டுச்சு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இல்ல அது உங்களை டைவர்ட் பண்ணிருக்கு, வேற சீட்டு போங்க அப்படின்னு. நீங்க வேற சீட் நினைச்சு இப்படி கேட்ட வந்துட்டீங்க அப்படின்னு அக்கா தான் சொல்ல சொன்னாங்க. பாய். சத்தம் கிட்ட வந்து இவாக்குவேஷன் நடக்க போது சொல்லி வந்துட்டோம். நீங்க இருக்கிற இடத்துல நடக்க. ஆமா உங்கனால வேணா நடக்கலாம். இது கூட ரயில் வைக்க மாட்டானுங்களா? எவ்வளவு ஆசையா தட்டுன இப்ப. இதாச்சும் உண்மையா இருக்குமான்னு பாக்குறேன். இது ஒருமே கேர்ள்ஸ்க்கு என்ன செட் ஆகும்ல, பாய்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை. கேர்ள்ஸ் ரூம் இல்ல, கப்பல்ஸ் ரூம். இங்க பாருங்க. கப்பல்ஸோட பேட்னு. வாவ், இந்த செட்டப் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ எங்க அம்மா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் எனக்கு வேணும் நம்ம ரூம்ல செட் பண்றதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ட்ரா இருக்கு, நிறைய பார்ட்டிஷன் இருக்கு ட்ராக்குள்ள. இந்த செட்டப் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ளீஸ் அரேஞ்ச் திஸ் ஃபார் மீ. எங்க மம்மி என்னச்சுமா சொல்லுவாங்க, இருக்கிற 2 கண்ணாடி வச்சுக்கிட்டே முடியல, இது இன்னொரு கண்ணாடி கேக்குதான்னு கேட்பாங்க. இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் வந்து சில ரூம்ல வந்து டிசைன் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஆனா நாங்க ஒன்னும் வந்து வேற இடத்துக்குலாம் போயிட்டு சர்வே பண்ண போறோம். ஆனா ஒரு ரூம் இருக்கும், அது வந்து கிற கேமிங் கம்ப்யூட்டர்லாம் செட் பண்ணி அது ஒன்றும் ஜோக்கா இருக்கு. ஆனா தெரில, எங்க அம்மா தான் இருட்டா இருந்தா முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நல்லா இருந்துச்சு. அம்மானால வேற கலர் மாத்தி தான். இப்போ நாங்க வேற இடத்துக்கு போயிட்டு சர்வே பண்ணிட்டு, ஆனா அடுத்து நாங்க ஒன்று போடுவோம். ரூம் எப்படி நாங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண போறோம். இருந்து பாருங்க. நான் கண்டிப்பா இந்த வீடியோ பார்ப்பீங்க. நான் அப்பயே சொன்னேன் அந்த வீடியோ அந்த கலர் வேணாம், ரொம்ப டார்க், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றமா. கேட்கல. வெரி பேட் பாய். யாரும் என்ன மாதிரி குட் பாயாக இருக்க மாட்டாங்க. முடிவு பண்ணிட்டேன். யாரும் என்ன மாதிரி குட் பாயாக இருக்க மாட்டாங்க. இதான் ஃபைன். அவங்களோட ஸ்டோ, இது அவங்களோட ஸ்டோ. இப்போ நம்ம உள்ள பார்த்தோம்ல முதல்ல எல்லா இடத்துல அந்த பெட்ரூம், கிச்சன், நம்ம வந்து அங்கே ஒரு பேப்பரும் ஒரு பென்சிலும் இருக்கும். நம்ம அங்கே வந்து அந்த ப்ரைஸ்லாம் போட்டிருக்கோம்ல, அங்கே ஒரு நம்பர் போட்டிருக்கோம். அந்த நம்பரை பார்த்து வந்து அந்த பேப்பரில் எழுதிக்கணும். எழுதி இங்கே தான் நம்ம வந்து எடுக்கணும். நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸில் எல்லாமே இருக்கும், பேக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து எல்லா ஜாமான் எடுத்து கவுண்டருக்கு போயிட்டு கட்டுறது. இதுதான் அந்த ஸ்டால். சரிங்களா பேசுகிறேன்.
இதுதான் இந்த ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு நீங்கள் சொந்தமாக அந்த ஜாமான்லாம் எடுத்துக்கணுமா, எடுத்துகிட்டு அங்கே போனீங்கன்னாக்கா இதுக்குள்ளேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே போனீங்கன்னா கவுண்டர் இருக்கும். ஸோ நார்மலாக காசு கட்டி இது பண்ணலாம். அதுவே உங்களுக்கு வீட்டுக்கு தான் அனுப்பணுன்னாக்கா அதுக்கு கட்டினதுக்கப்புறம் வெளியே இன்னொன்று ஒரு கவுண்டர் இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி போகிறாங்களா எழுதிலாம் பேசி இது பண்ணிங்கன்னா ஒரு 2 நாளாக இருந்துன்னு நினைக்கிறேன், 2 நாளில் இருந்தோம்னா உங்கள் வீட்டுக்கே ஜாமான் வந்து சேர்த்துருவாங்க. ஸோ ஈக்கியாக்குள்ள அவ்வளோதான். ஆனா நீங்க இந்த இடத்துக்கு வந்தாக்கா நீங்க பாத்துக்கணும், வயசு கூடயா உள்ளவங்க நீங்க கூட்டி வந்தா. ஏன்னா ஸ்டார்டிங் நீங்க உள்ள போடுவீங்க, நடுவில் எங்கேயோ வெளியே ஒரு பதம் இருக்காது. ஃபுல்லா கடைசி வரைக்கும் ஒரு 27 ஸ்டேஷன் இருக்கும். நீங்க அதெல்லாம் எல்லாமே முடிச்சுதான் நீங்க வெளியாகும். ஆனா நீங்க பாத்துக்கங்க, வயசு கூடயா உள்ளவங்க கூட்டி வந்தாக்கா நீங்க பாத்துக்கலாம். ஈக்கியா வந்தாலே ஈக்கியாவுக்குள்ள வந்து ஷாப்பிங் பண்றீங்களோ இல்லையோ, ஈக்கியா மெனுக்கு வெளியே இந்த கவுண்டருக்கு வெளியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கறிப்பா, ஐஸ்கிரீம், தண்ணி அப்படிலாம் இருக்கும். அது வாங்கி ஈக்கியாவில் ஜாமான் வாங்காம கூட கிளம்பலாம். ஆனால் சாப்பாடு இடத்துல சாப்பாடு வாங்காம கிளம்பவே முடியாது. விலையும் குறைவா இருக்கும், சாப்பாடும் நல்லா இருக்கும். தண்ணியை வந்து அன்லிமிட்டட் ரிஃபில், எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். அதான் குடினால்தான் தான். வந்து ஃபோன் வந்து இங்கே வச்சிடணும். இங்கே வச்சுட்டு இதை வந்து இதுக்குள்ள போட்டுடணும். போட்டுட்டு அப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்போ அது மேலே ஏறும். தரா, ஐஸ்கிரீம் ரெடி ஆச்சு. நாங்க இப்ப அந்த சொன்ன இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்க வந்து ஐஸ்கிரீம், ஆடாக்ஸ் பன், பன்ல ஓடும். அப்போ கறிப்பா வாங்கிருக்கோம். இந்த மாதிரி காலை வந்து 2 கொடுத்துருவாங்க. 2 கொடுத்து நம்மளே சொந்த மாதிரி ரிஃபில் பண்ணிக்கணும். ஆனா அன்லிமிட்டட் ரிஃபில், கொஞ்சோடு இல்லாம ஃபுல்லா தண்ணி பிடிச்சி குடிக்கலாம். அதே மாதிரிதான் இந்த ஐஸ்கிரீம் கார்னும் கொடுத்துருவாங்க. கொடுத்து ஆனா டோக்கன் கொடுப்பாங்க, 3 டோக்கன் கொடுப்பாங்க. இப்ப எத்தனை பேருன்னு பாத்துக்கிட்டு, இப்ப நாங்க 4 வாங்கினோம், 4 டோக்கன் கொடுப்பாங்க. நம்மளே தான் அங்க போயிட்டு ஐஸ்கிரீம், அது ஒரு பட்டன் தான், டோக்கன் போட்டு பட்டன் அமுக்கி ஐஸ்கிரீம் பிடிச்சி சாப்பிடுவோம். முன்ன இங்க தண்ணி ரீஃபில் ஃப்ரீ தான் சொல்றப்ப என் மூளை எந்த அளவுக்கு யோசிக்கணும், ஐஸ்கிரீமும் ரீஃபில் ஃப்ரீ தான் போல அப்படிலாம் நினைச்சேன். பார்த்தா தெரிச்சு டோக்கன் கொடுப்பாங்களா, ஸ்கேன். ஆமா, அது எனக்கு கூட தோணி இருக்கு. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்து ஐஸ்கிரீம். இதோட முடிச்சுட்டுமா, முடிச்சு விடுவேன். இந்த வீடியோ அவ்வளவுதான். அடுத்து நம்ம என்னென்ன செய்ய போறோம்னு அடுத்த வீடியோல போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரம் YB Vlogs.